விதையெல்லாம் நல்ல விதை தான். நாங்க டெஸ்ட் பண்ணி தான் பயிர் பண்ணோம். இந்த பயிரை அழிக்கணும்னு யாரோ கெமிக்கல் தெளிச்சிருக்காங்க. உன் பேச்சு நம்பி ஆறுமுகம் பேங்க்ல அவ்வளோ பணம் கடனா வாங்கியிருக்கான். இதை எப்படி அவன் திரும்பி கொடுப்பான்? பாவம், இப்ப அவன் என்ன பண்ண போறானே தெரியல. என்னமா பைரவி, இதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு ஆறுமுகத்தோட எல்லா கடனையும் அடைச்சிடலான்னு சொன்னியமா? இப்போ மேற்கொண்டும் அவன் கடனாளி ஆயிட்டானே. கவலைப்படாதீங்க அத்தை. இதுக்கு ஏதாச்சும் இழப்பீடு கிடைக்குமான்னு நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்டு பார்க்கலாம். கவலைப்படாத ஆறுமுகம், நம்ம பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி பார்க்கலாம். அவரு மேலிடத்துல சொல்லி ஏதாச்சும் கடனை தள்ளுபடி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம். இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்தா உங்களால பழைய கடனை கூட கட்ட முடியாதுன்னு தோணுது. எப்படி பேங்க்ல வாங்கின கடன் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண போறீங்க? நீங்க பாரம்பரியமான விவசாய குடும்பங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அவ்வளவு லோன் யோசிக்காம கொடுத்தோம். அந்த லோனை நீங்க பாட்டுக்கு தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அந்த அதிகாரம் எங்க கிட்ட கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களோட கவனக்குறைவால் நடந்த தவறு. அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்க வாங்கின கடனை இந்த மாசத்துக்குள்ள திருப்பி தர வழியை பாருங்க. இல்லைன்னா சட்டப்படி நாங்க உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். ஆறுமுகம், நீ கவலைப்படாத. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அந்த மொத்த நிலத்தையும் ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட வித்துரு. அதுல வர பணத்தை பேங்க்ல கட்டி கடன் எல்லாத்தையும் அடைச்சிரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் வழி. ஆமாமா, சித்தி சொல்ற மாதிரி அந்த 100 ஏக்கர் நிலத்தை வித்துருவோம். அத அவசரப்படாதீங்க. இந்த பயிர்லாம் ஏன் கருகி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க நான் லேபுக்கு சாம்பிள் எடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த ரிசல்ட் வந்ததும் எதனால அப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை சால்வ் பண்ணலாம். எசக்கி, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த நிலத்தை வித்துடலாம். அப்பதான் நமக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். சரிக்கா, நான் இப்பயே போய் ரியல் எஸ்டேட் காரங்களை பார்த்து